எஸ் சார், கனகவேல் அனுப்பிச்சாச்சு சார். மூர்த்திட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காலைல மூர்த்தி போய் கனகவேலை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டேன் சார். ஏன் சார்? ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். பா சாரிப்பா. இவெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சினா அப்புறம் நாங்கள் எதுக்கு? இவன் சத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன். அரே கேட்க நாதி இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலட்டுனா நீலாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டு இருக்குண்ணா, எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சுருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஏன் பண்ண? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாதா? இனிமே வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா நான் எழுதுனாதான் இருக்கும். சரி ஓடு வீட்டுக்கு, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஹேய், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது வீட்டை திறந்து விட்டு வண்டியில ஓடு. என்னைய வண்டியில் வச்சு சுத்த விடுற? இப்போ நீ ஓடுறா. Bring the beat, man. என்னாச்சு சொல்லுங்க. என்ன தம்பி சேத, வீட்டுக்கு போயிட்டியா? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நான் தான் சொன்னேன்லப்பா, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் நான் தான் எழுதுவேன்னு. இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துக்கா. என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா அம்மா, அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி வந்திருக்கா. எப்போ வந்தா? இப்பதான். நீ சொல்லு. சீக்கிரமே சரியாயிடும். என்னப்பா? அடியே, உன் புருஷன் சுட்டது பார்த்தாதே, நீ பிள்ளைய கொல்ல வந்திருக்கியா? அடியே போடி வெளிய. போடிடா. போடி, எங்களுக்கு தெரியும் முடி. போடிடா. பாலம் வாங்கி வந்திருக்கலாம். பாலம் இந்தே எடுத்து ஓடி. நீல விலக மாட்டாடி. நாசமா தாண்டி போவ. போடி. உங்க குடும்பமே நாசமா போகுடி. உன் புள்ள உடல விலகாதீ. நீ இப்படி பொளம்பு விட்டீங்கடி. நாசமா தாண்டி போவீங்க. விலக மாட்டீங்கடி. போங்கடி, போறவங்க நாசமா தாண்டி போவீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்கடி.
உன் புருஷன் பண்ணதை பாரு. ஏய், எப்படி போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயில் எனக்கு கவர்மெண்ட் ஹவுஸில் இருக்கா? நான் வந்து ஒன்று கேட்டேனா, எனக்கு வேலை போயிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி கொடுன்னு. ஃபோனை போட்டு பொம்பளை விட்டு கெஞ்சி விட்டுறா போயிலன்னு சொல்கிறானுங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? அம்மா இருக்காங்க, அப்புறம் பேசலாம். ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்டி. ஏய், என்னடி இது? பெயிண்ட் தொடரி, மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு. அம்மா பாடுறா, சின்ன குழந்தை மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டுமா? அம்மாட்டு போங்க. குட்டி வா, வர செல்லம், வா 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 வா. குட்டி, அம்மாவும் அப்பாவும் விளையாண்டு இருந்தோமா, அம்மா தெரியாம வேண்டாம். நிஜமா நிஜமா. செல்லம். இங்க பாருடி, முதல்ல உன் பெட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. உன் புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். நான் இங்க இருக்கும்போதே இப்படி நடக்குதுன்னா, நான் இல்லைனா? இங்க பாரு, அந்த ஆள் இப்ப நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா இருந்தா நீ கிளம்பு. ஏன் சார், எல்லாம் ரெடி சார். ஓகே ஓகே சார், வந்தேன் சார், 5 மினிட்ஸ் வந்தார் சார். ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார், குத்துனது எந்தானியான்னு பாருங்க. ப்ளீஸ் சார், சார் 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 காசு இல்லை சார், சார் 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 காசு இல்லை சார், சார் 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 ப்ளீஸ் சூப்பர்ரா கார்த்தி, சூப்பர்ரா. சூப்பர்யா, அச்சரா 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 அச்சரா, சூப்பர் சூப்பர், அச்சா உம்மா சூப்பர்யா, இன்சே அச்சரா உம்மா. ஏய் கார்த்தி, ஓடியா ஓடியா ஓடியா, ஆட்னா மாப்ள இன்சே, ஓடியா. ஏய் கார்த்தி, என்னடா புடி நடிச்சிருக்க? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, வசமாக மாட்டிக்கிட்டேன், வேற என்ன பண்ணுறது? டேய், இதை அந்த கமிஷனில் இருக்கிற பொம்பளைக்கு அனுப்பிச்சு விடு, அவள் பார்த்துக்கிடுவா. சரி மாமா. பாத்தீங்களா சார், டியூட்டில இல்லாதப்பவே இவர் இவ்வளோ பண்றாரு. இவர் போய் துப்பாக்கி எடுத்து சுடலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என்னையா அதெல்லாம்? நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வந்து உட்காந்துருக்கேன்னு நினச்சிங்களா? மேல இடத்துல இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? சார், இவ்வளோ நாளாக உங்களுக்காக தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேஸை இதோட முடிச்சுக்கலாம் சார். சார், நான் இன்னும் என் சைட்லேருந்து எந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல சார். என்ன சார் பண்ண போறீங்க? செத்து போன ஆள் மேல பழிய போட்டு பேச போறீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. டைம் இல்லையா மேடம்? எனக்கு சாட்சி சொல்கிற அந்த ஒரு போலீஸ்காரனை கண்ணு முன்னாடி எரிச்சு கொண்டுட்டு சட்டையை கட்டலாம் நீங்களாம் ஆம்பளைன்னு சொல்கிறான் ஒருத்தன். அவனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் இன்னொரு சாட்சி நான் கொண்டு வந்தாலும் அது கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. எனிவே தேங்க்ஸ் மேடம். உங்க ஸ்டேஷன்ல இருந்தே ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டு வருவீங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மேடம் இருங்க, முதல்ல அவர் கூட்டிட்டு வரட்டும். உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். நாளை கழிச்சு காலையில் கூட்டு வந்துருங்க அவரை. ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். நான் சொல்றத முதல்ல கவனமா கேளுங்க. சொல்லுங்க. சேதுபதி இன்னைக்கு கமிஷன்ல வந்து யாரோ ஒரு பீஸ் எவிடன்ஸை கூட்டு வர போறதா சொல்றான். கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்துக்கிறேன். நம்மளை மாரி ஒன்றும் பண்ண முடியாது மேடம். வண்டியரா. சரி சரி ஓகே. இல்லை அப்படிலாம் போடாங்க. ஏய் சேதுரா, போடா போடா போடா, புடி 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 விடாடு விடாடு விடாடு. அந்த போடுறா அந்த போடுறா அந்த போடுறா. தல்றா தல்றா தல்றா. ஏ போன் புறா 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 அவனை அதில் வசமாக மாட்டினேன். இப்போவே அந்த வீடியோ பொம்பளைக்கு அனுப்பி விட்றேன்டா. Hey mama, you
இப்போ வண்டியரா வண்டியரா வாடா 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 வண்டியரா வண்டியரா ஏறா 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 சீக்கிரம் ஏறா வண்டியரா வண்டியரா சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் மாமாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை என்ன சொன்னேன்? என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? காலையில சொல்லிக்கிறேன்ல, என்ன பண்ண? சேதுராயா, ஏய் நம்ம ஆளை கூப்பிடுறா. கிட்ட வந்தான வெட்டி புதைச்சிருந்தா. அவர் சுட்டது சின்ன பையனை சார். அவனுக்கு வயசு 17 தான் ஆகுது. அவன் இன்னைக்கு செத்துருந்தானா இந்த கேஸும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. அவன் உயிரோடு இருக்காங்கிறத வந்து நீங்க உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? சரிங்க மேடம், அதுக்காக அவனோட வாக்குமூலம் என்னன்னு சொல்லி நம்மளால கேட்காம இருக்க முடியுமா? அதை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிஷன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை இவ்வளவு நாளா போட்டு விசாரிச்சுட்டு இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. கண்டிப்பா சொல்றேன் சார், இது 100% குக்ட் அப் விட்னஸா தான் இருக்கும். மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் குக்ட் அப் விட்னஸ்னு? உங்க யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையா பொய்யான்னு விசாரிச்சாதான் தெரியும். நான் இந்த கேஸை விசாரிப்பேன். உங்களுக்கு இந்த கமிஷன்ல இஷ்டம்னா இருங்க, இல்லையா நான் இதுல இருந்து விளைவிக்கிறேன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாங்க சார், நீங்க போய் அது பிசியை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். அவருடைய கண்ணில் நீங்க புல்லட்ஸை மாற்றி வைக்க முயற்சி பண்ணு சொல்றாரு, அது உண்மையா? இவர் பொய் சொல்றாரு சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இவர் என்ன சொல்ல சொல்லி மிரட்டுறாரு சார். நான் தான் சொன்னேன்ல, இனிமே நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கேஸை. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்க ஒரு ஆளாக கூப்பிட்டு பொறுமையாக விசாரிச்சுட்டு இருங்க. சார் வாங்க சார். என்னையா எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கு சார். உட்காருங்க சார். யோ என்ன நடந்தது? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? கமிஷன்ல இருக்கே மாற்றி சொன்ன சார். என்ன சார்? யோ உண்மையை சொல்லு. நீ சொல்ற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒழுங்கா சொல்றியா இல்லை உள்ள தூக்கி போடுவா?
சார் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் கண்ணில் புல்லட்டை மாற்றி வைக்க ட்ரை பண்ணேன். நான் கூட சொல்லன்னு தான் சார் இருந்தேன். அதுக்குள்ளே வாதியார் ஆளுங்க என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். ஆமாம் மாப்ள, நமக்கு தான் மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. சீக்கிரமா ஏய் ஏய் பாட்டியா ஏய் யார் நீ நான் போய் சொன்னதுனால தான் சார் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா. என் பொண்ணு தான் சார் எனக்கு முக்கியம். தயவுசெய்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க சார். எந்திரியா ஏங்க? எந்திரி. யார் சார் அது வாத்தியார்? வாத்தியார் மேல உள்ள அத்தனை கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் எடுங்க. டிபார்ட்மெண்ட்னா அந்த ஆளுக்கு என்ன கேவலமா போச்சா?